ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், இன்றைக்கான ஜாப் அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியிலேருந்து சிடிஎஸ்சி 2026க்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை என்ன ஏது எலிஜிபிலிட்டி என்ன, போஸ்ட் என்ன, செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அதனால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை யாராச்சும் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனோட ஓவர்வியூ பார்த்துடலாம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை யார் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி, தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸாமோட நேம் பார்த்தீங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ், அதாவது ஷார்ட்டட் சிடிஎஸ்சின்னு சொல்லுவாங்க. இப்போது 2026 இந்த இயருக்கான டோட்டல் வேக்கன்சின்னு பார்த்தீங்கன்னா 839 அப்படிங்கிறத வேக்கன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 7, 2026. அப்ளிகேஷன் மோடு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ அண்ட் ஐடிஐ முடித்தவங்க யார் வேணால் அப்ளை பண்ணலாம். இது வந்து போஸ்ட் வைஸாக குவாலிஃபிகேஷன் மாறும். அது என்னன்றது பின்னாடி பார்க்கலாம் வாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். அது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு இருக்கும். அடுத்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். சரிங்களா? இப்போ எக்ஸாம் டேட் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 20 சொல்லியிருக்காங்க. இதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன் பாரு, இது தாங்க, செக் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த நோட்டிஃபிகேஷனில் போஸ்ட் அண்டு வேக்கன்சி என்னென்ன போஸ்ட் இருக்குது, இதுக்கான வேக்கன்சி எவ்வளோ அறிவிச்சிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இதில் நிறைய போஸ்ட் இருக்குது, அதனால் ஒன்று ஒன்றா படித்து சொல்லிட்டு இருந்தால் லேட் ஆகும். நான் அப்படியே சொல்லிட்டு போகிறேன், நீங்கள் என்ன ஏதுன்னு வீடியோ ஸ்லோ பண்ணி ஸ்டாப் பண்ணி டீட்டெயிலாக பார்த்துக்கோங்க. மைன்ஸ் ஃபார்மன், இதுக்கான வேக்கன்சி பார்த்தீங்கன்னா 5. இங்கே லாஸ்ட்டில் அந்த போஸ்ட்டுக்கான பே லெவல் என்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் செக் பண்ணிக்கோங்க. மைன்ஸ் ஃபோர்மேன் அப்படிங்கிற போஸ்ட்டுக்கு 5 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2, இதுக்கு பார்த்திங்கன்னா 2 கொடுத்துருக்காங்க. சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபிஷரிஸ் 12 கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் இதுக்கு 14. டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர் 3. ஜென்ரல் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் 2. ரேடியோ சூப்பர்வைசர் பார்த்திங்கன்னா 14 கொடுத்துருக்காங்க. ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட் பார்த்திங்கன்னா 1. டிராஃப்ட்ஸ்மேன் கிரேட் 3க்கு பார்த்தீங்கன்னா 1. ஹாஸ்டல் சூப்பரிடென்ட் கம் ஃபிசிக்கல் ட்ரைனிங் ஆஃபீஸர் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஓவர்சர் ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்தீங்கன்னா 129 கொடுத்துருக்காங்க வேக்கன்சி. ஜூனியர் டிராஃப்டிங் ஆஃபீஸர் 101. டிராஃப்டிங் ஆஃபீஸர் இதுவும் 46. என்ன சேம் போஸ்ட் இருக்குதுன்னு பார்க்காதீங்க, அது அந்த போஸ்ட் வந்து டிபார்ட்மெண்ட் வேறு. சரிங்களா? அது கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் ஓவர்சர் பார்த்தீங்கன்னா 12. நான் அப்படியே ஸ்லோவாக ஸ்க்ரால் பண்ணுறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் ஒரு போஸ்ட்டுக்கும் வேறு மாதிரி வேரி ஆகும். அது என்னன்றதை பின்னாடி பார்க்கலாம். இப்போது அதுக்கான வேக்கன்சி என்னென்னன்றதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த சிம்பிள்கெல்லாம் என்ன மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்க பாருங்கள் டெஃபினிஷன், அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அடுத்து இது ஒரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்றது ஒரு போஸ்ட்டுக்கும் வேரி ஆகும். அது என்ன அப்படிங்கிறது ஒன்று ஒன்றா சொன்னால் லேட் ஆகும். சரிங்களா? காமனாக பார்த்தீங்கன்னா டிப்ளமோ, ஐடிஐ இது 2 தான் வரும். நீங்கள் உங்கள் ஒரு போஸ்ட்டுக்கும் என்ன குவாலிஃபிகேஷன்றதை நான் கீழே நோட்டிஃபிகேஷன் லிங்க் தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பொறுமையாக செக் பண்ணிக்கோங்க. ஒன்று ஒன்றா பார்த்துட்டு இருந்தால் வீடியோ லென்த்தாக போகும், உங்களுக்கும் கடுப்பாகும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து போகலாமா?
இப்போது அந்த ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போது ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் இப்போ உங்களுக்கு தெளிவாக ஷோ ஆகும். நீங்களே செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதில் கொடுத்துருக்க ஏஜ் பார்த்திங்கன்னா 1/7/2026 அன்னைக்கு தேதிக்கு உங்களுக்கு இந்த ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். சரிங்களா? இதை செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2ன்னு சொல்லிட்டு நடக்கும். ஸ்டேஜ் 1ல் பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் இருக்கும். இதில் பேப்பர் 1 பேப்பர் 2ன்னு சொல்லிட்டு 2 செக்ஷனாக இருக்கும். சரிங்களா? பேப்பர் 1 பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, ஜென்ரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூடு 10th லெவலில் இருக்கும். பேப்பர் 2 பார்த்திங்கன்னா உங்கள் டெக்னிக்கல் ரிலேட்டடாக, அதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண டிகிரி ரிலேட்டடாக இருக்கும் கொஸ்டின்ஸ். சரிங்களா? மினிமம் பார்ட் ஏல பேப்பர் 1ல் 40% மார்க் எடுத்திங்கன்னா தான் உங்களை கன்சிடர் பண்ணுவாங்க. உங்கள் பேப்பரை எவாலுவேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ ரிட்டன் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டேஜ் 2ல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து கட் ஆஃப் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அப்போ வந்து ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதாவது நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போகணும். சரிங்களா? அந்த சர்டிஃபிகேட்ஸ் ஒரிஜினல் வெரிஃபை பண்ணி கவுன்சிலிங் நடக்கும். உங்களுக்கான போஸ்ட்டு வந்து ரிசர்வேஷன் போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் உங்களுக்கு போஸ்ட்டு கிடைக்கும். சரிங்களா? இப்போது இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி போர்ட்டலில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கும் 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. சரிங்களா? ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு 2 டைம்ஸ் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 100 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் இருக்குது. இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன தேதி பார்த்தீங்கன்னா 7 ஜூலை 2026. சரிங்களா? ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிற டேட் பார்த்திங்கன்னா 17 ஜூலை 2026. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு 15. அப்ளிகேஷன் கரெக்ஷன் விண்டோ பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அப்ளிகேஷன் கரெக்ஷன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்கு வெப்சைட் ஓப்பன் பண்ணுவாங்க. சரிங்களா? நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதுக்கான டேட் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 19லேருந்து 21 இந்த டேட்குள்ளே நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ரிட்டன் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 20லேருந்து நடக்கும். உங்களுக்கான எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கான ஹால் டிக்கெட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அதை நினச்சி கவலைப்படாமல் இந்த எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணலாம், எப்படி இருக்கிற 6 மந்த்ஸை யூட்டிலைஸ் பண்ணி பெட்டராக படிக்கலாம் அப்படின்றத பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.